ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள். ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள். என்ன சொல்றார்? ஆசை அருமின்கள் ஒரு வரியோட நிறுத்தல திருமூலர், 2 வரியில சொல்றார். ஏன்னா ஒரு மனித வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியது எதுவென்றால், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரக்கூடிய அது பொருளாசையாக இருந்தாலும், அது காம இச்சையாக இருந்தாலும், நாளை காலை நாம் பேப்பரிலே வரக்கூடிய செய்திக்கு காரணமாக இருப்பது எது? ஆசை. ஒரு மனிதன் தன்னுடைய புலனடக்கம் இல்லை என்றால் மறுநாள் காலை தினமலரிலோ தினத்தந்தியிலோ செய்தியாக நாம் இருப்போம். ஒருவனுடைய வாழ்க்கை, அவன் இதுகாலம் வரையில் வாழ்ந்த அந்த பேராற்றல் மிக்க வாழ்வை முற்றிலுமாக தொலைந்து போவதற்கு, வெளியிலே நடமாட முடியாமல் போவதற்கு எது காரணமாக அமைகிறது? ஆசை ஒன்றுதான். ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள். ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள். இந்த வரியில தான் ஒரு சூட்சமான வார்த்தை சொல்றார். ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் என்றார். என்னடா காரணம்னா, இப்போ ஒருத்தருக்கு பிரியாணி பிடிக்குதுன்னு வச்சுப்போம், சைவ பிரியாணின்னு வச்சுப்போம். தினந்தோறும் அவருக்கு மதியம் சைவ பிரியாணியே கொடுத்துனுருங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த உணவு மேல அவருக்கு ஒரு வெறுப்பு ஏற்படும். ஏன்னா நாள்தோறும் ஒரே சுவை உள்ளே செல்ல செல்ல அதன் மீதான வெறுப்பு, ஒரு இனிப்பு. தினந்தோறும் அதே சாப்பிட்டு ஒரு மாறுதல் தேவையில்லை. இப்படி நமக்கு தொடர்ச்சியாக ஒரு பொருள் மீதான ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பு தான் அந்த பொருளை உண்பதினால் வரக்கூடிய துன்பத்தை நாம் சந்தித்தே தீரணும். அது யாருக்கும் விதிவிலக்கல்ல. இனிப்பை நிறையாக உண்டால் நீரிழிவு என்ற ஒரு நோய்க்கு நாம் ஆட்பட நேரிடும். பிரியாணியை நிறைய சாப்பிட்டே இருந்தோம்னா இதயம் நிற்பதற்குரிய வழியை நாமே தேடிக்கொள்கிறோம் என்று பொருள். ஆக எதன் மீது நமக்கு பற்று வருகிறதோ அதுதான் நம்முடைய வாழ்வில் துன்பங்களுக்கு காரணம். அதனாலதான் திருமூலர் சொல்கிறார், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள். ஈசன் மேல கூட நீங்க வைக்க வேண்டியது எதுனா பற்று வைக்கணும், ஆசை வைக்க கூடாது. இந்த ஆசைக்கும் பற்றுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள். அடுத்த வரியில் சொல்றார் பாருங்க, ஆசை பட பட ஆய் வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே. நீ ஆசை பட பட ஒவ்வொரு நாளும் உன் வாழ்விலே துன்பங்கள் என்பது வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். ஆசை விட விட உள்ளம் என்பது இறைநிலை நோக்கி ஆனந்தமாக சென்று கொண்டே இருக்கும். அடுத்து ஒரு பாடல், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம் பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பினை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். ஒரு கேள்வி எல்லாருக்குள்ள என்ன வரும்னா, இறைவன் நம்மை படைத்தானா? நம்ம வழக்கமா இறைவன் மேல கோபம் வந்தா என்ன சொல்றோம்? அந்த பாவி எதுக்குதான் நம்மளை படைச்சு இந்த உலகத்துல துன்பத்தை கொடுக்கிறானோ. ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இறைவன் நம்மை படைக்கவில்லை. சைவ சித்தாந்தம் சொல்வது இறைவன் நம்மளை ஒரு காலம் படைக்கல. காரணம், இறைவன் என்று இருந்தானோ அன்றே இந்த உயிர்கள் இருந்தன. ஆனால் அந்த உயிர்கள் ஆதரவின்றி அலைந்து கொண்டு திரிந்தன. அதற்கு உருவம் இல்லை, அதற்கு உருவம் கிடையாது. உருவம் இல்லாத ஒன்றிற்கு அனுபவ அறிவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக இறைவன் அந்த உயிருக்கு உடலை கொடுத்தான். உடலைத்தான் இறைவன் கொடுத்தானே ஒழிய இந்த உயிர் என்பதற்கு இது என்றைக்கும் நிலையாக இருக்கக்கூடியது. போன பிறவில வேற ஒரு உடம்பு எடுத்திருப்பீங்க, இந்த பிறவிக்கு வேற ஒரு உடம்பு எடுத்திருப்பீங்க. ஆனால் உங்கள் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரானது ஒன்றுதான். இது என்னைக்கும் தொடர்ச்சியா இருக்கும். உயிருக்கு அனுபவம் உண்டு,
உடலுக்கு அனுபவம் கிடையாது. அதனால்தான் மரண பயம் வருகின்ற பொழுது இந்த உயிர் தான் பயப்படும், உடல் பயப்படாது. என்ன காரணம்னா உடல் முதல் முறையாக மரணத்தை சந்திக்கின்ற பொழுது, அப்பதான் முதல் முறை இந்த உடலானது மரணத்தை சந்திக்குது. ஆனா உயிருக்கு ஏற்கனவே பல முறை மரணத்தை சந்தித்த அனுபவம் இருக்கின்ற காரணத்தினால் உயிர் தான் அப்ப பயப்படும், உடல் பயப்படாது. உடல் தளர்ச்சியுற்று மூப்படைந்து அது எங்கெங்கு இருந்து வந்ததோ மீண்டும் அங்கே போய் சேரப்போகிறது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திற்கு இறைவன் எங்கிருந்து எடுத்தானோ அங்கே மீண்டும் போய் சேர்கின்ற காரணத்தினால் இந்த உடலுக்கு மரண பயம் கிடையாது. ஆனால் பல பிறவிகள் கடந்து வந்த இந்த உயிருக்கு கடைசி நேரத்திலே மரண பயம் வரும். ஏன்னா இப்ப இந்த உடலை கழட்டி விட்டா மீண்டும் அடுத்த ஒரு பிறவில போய் இன்னொரு உடம்பு நாம எடுத்தாகணுமே, இந்த பிறவியோட இறைவன் நம்முடைய திருவடி பேற்றுக்கு கொண்டு போவானா அப்படின்னு யோசிக்கிறதுனாலதான் இந்த உடலுக்கு, இந்த உயிருக்கு மரண பயம் வருகிறது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம் பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இத சித்தர்களுடைய இதோட என்ன சொல்றாங்கன்னா, உடல் என்பது 5 உடல். முதல் உடல் என்ன உடல்னா, இது உணவு உடம்பு, அன்னமய கோஷம். இரண்டாவது பிராணமய கோஷம், மூன்றாவது மனோமய கோஷம், 4 விஞ்ஞானமய கோஷம், 5வது ஆனந்தமய கோஷம். இந்த 5 உடல்களை பற்றி தனி உரையது. நான் கடைசி உடலுக்கு வந்துடுறேன். இந்த 4 உடல்களை தாண்டி 5வதாக நம் உடலுக்கு வருவதற்கு பெயர் ஆனந்தமய கோஷம். ஆனந்தமயம் என்றால் நம் சிந்தைக்குள்ளே இறைவன் வந்து குடி புகுந்து விட்டாலே இந்த உலகில் இருக்கின்ற எந்த மனிதர்களை பற்றி சிந்தனை நமக்கு இருக்காது. அவனை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருப்பான், ஆனால் அவனுக்குள்ளே ஞானம் இருப்பது நாம் அறிய இயலாது. அவன் எப்பொழுதும் இறைவனோடு தொடர்பிலே இருப்பான். நாம பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்கான், பல்லு விளக்குறது இல்ல, குளிக்கிறது இல்ல. யாராவது குளிக்காத பைத்தியக்காரனுக்கு நோய் வந்ததா நாம் என்னைக்காவது மருத்துவமனை கூட்டு போகணுமா? நிறைய பைத்தியக்காரன் தெரிஞ்சிட்டு இருப்பான். அவன் குளித்து எத்தனை நாட்கள் ஆகுதோ, பல் விளக்கி எத்தனை நாட்கள் ஆகிறதோ, ஆனால் இந்த உலகத்திலே நம்மை போலவே ஆனால் நோயற்று அவன் இருக்கிறானே எப்படி? நாம் யோசித்தோமா? மழை பெய்கின்ற போதுதான் அவன் குளிக்கிறான். எப்போ உண்ணுகிறான் என்பது யாருக்கும் தெரியாது. நாம் வேளா வேலைக்கு டைம் டேபிள் போட்டு உண்ணுகிறோம். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவன், அவனை நம்ம என்ன சொல்றோம்? புத்தி பேதலித்த ஒருவன். மனத்திற்கு அடுத்த நிலையாக இருக்கக்கூடிய புத்தி என்பது முற்றிலுமாக அழிந்து போன நிலையிலே இருக்கக்கூடிய ஒருவன், புத்தி பேதலித்த ஒருவன், இடும்பையும் இல்லை, ராப்பகல் இல்லை, படும் பயன் இல்லை, பற்று விட்டோர்க்கே. எத்தனை கொசு கடித்தாலும் எங்கோ ஒரு மூலையில் உறங்கிக் கொண்டிருக்கிறான். நாம் குளிரூட்டப்பட்ட வசதியான அறையிலே நிம்மதியாக உறங்குகிறோம் என்ற பெயரிலே உறங்குகிறோம். எத்தனை பேர் மனக்கவலையோடு உறங்குகிறோம் என்பது அவரவருக்கு தெரியும். ஆனால் புத்தி பேதலித்த ஒருவன் நிறைவாக உறங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் எப்ப சாப்பிட்டான்னு கூட தெரியாது. ஆக அவனோடு உங்கள் வாழ்க்கை ஒப்புமைப்படுத்தி பாருங்கள். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இந்த உடம்பை ஆனந்தமய கோஷமாக யார் மாற்றவில்லையோ அவர்களுடைய உயிர் இந்த உலகிலே இருப்பதற்கான பொருள் கிடையாது. ஆனந்தமய கோஷம் யார் யாருக்கு கிடைத்தது யோசித்து பார்த்தோமானால் 63 நாயன்மார்கள் இருந்தார்கள். இந்த 63 நாயன்மார்களுக்கு யாருக்காவது உடல் இந்த பூமியிலே புதைக்கப்பட்டதா? இந்த உடலோடு அதில் கலந்த உயிரோடுதான் இறைவனுடைய திருவடி பேற்றை அடைந்தார்கள். அது சமய குறவர்களாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர், நம்பியாரூர், இவர்கள் யாருக்கும் சமாதி என்பது கிடையாது. ஆனால் அவர்கள் இறைவனோடு சென்று அடைந்து விட்டார்கள். இந்த உடலுக்கு பெயர்தான் ஆனந்தமய கோஷம். நாம் இந்த உடலோடு இந்த உயிரோடு நேரடியாக இறைவன் இருக்கின்ற இடத்தை நோக்கி நாம் செல்வதுதான் ஆனந்தமய கோஷம் என்பது. இறைவனோடு இரண்டர கலக்கின்ற நிலை. இது யார் யாரு அடைஞ்சாங்கன்னு நாம கேள்வி கேட்டா அதற்குரிய விடை நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே இருக்கிறது.
உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு இறைவனை புறத்திலே தேடி அலையாதீர்கள். ஒரு எல்கேஜி, யூகேஜி, 1ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ் படிக்கிற வழியில மாறி புத்தகத்தை படிச்சு மனப்பாடம் பண்ணி டீச்சருக்கு முன்னால சொல்றதாங்க சரியை கிரியை என்ற ஒரு படிப்பு. ஆனால் நீங்க அதற்கப்புறம் இந்த ஆன்மா பக்குவப்பட்டால் கோயில் வழிபாடு என்பது தேவை கிடையாது. அகத்துள்ளே இருக்கக்கூடிய இறைவனை தேட முயற்சி செய்யணும். சும்மா தினந்தோறும் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு நாள் டூர் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு கோயிலா போய் சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ பல ஆயிரம் பிறவி எடுத்தாலும் நீ கோயில தான் சுத்திக்கிட்டு இருக்கும். உனக்குள் இறைவன் மறைந்திருக்கிறானே. உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன். இதுக்கு முன்னெல்லாம் என் உடம்ப என்ன நினைச்சேன், இது என்ன உடல், இந்த பிறவிக்கு ஒரு உடல், அடுத்த பிறவிக்கு ஒரு உடல் மாறிக்கிட்டே போலாம். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருவொருள் கண்டேன். என் உடம்புக்குள்ள சிவம் இருக்கிறான்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நான் எதுக்கு போய் அடுத்த இடத்துல போய் இறைவனை தேடணும்? ஞானிகள் பாருங்க, அவர்கள் இருந்த இடத்திலே இறைவன் வந்து அருள் செய்திருக்கிறான். ஏன்னா அதற்குரிய தகுதியை படைத்தது உடல் அல்ல, அந்த உயிர். அதற்குரிய தகுதியை படைத்து விட்டால் நம்முடைய சிவபெருமான பொறுத்தவரையும் நீங்க கோயிலா போய் தேடி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு ஆரம்ப கட்ட நிலையோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். பிறகு உங்களுக்குள்ளே இறைவன் எங்கிருக்கிறான் என்ற கேள்வியை கேளுங்கள். நான் யார் என்ற ஒரு கேள்வி கேளுங்கள். அந்த கேள்வியினுடைய முடிவு என்பது இறைநிலையிலே போய் முடியும். இந்த ஒரு கேள்விக்கு விட கிடைச்சிட்டாவே போதுங்க. இதுக்காக நீங்க பல ஆயிரம் செலவு செய்து பல பயணங்கள் தொடர்ந்து தல யாத்திரை சென்று தீர்த்த யாத்திரை சென்று இறைவனை தேடுறோம்னா நீ இன்னும் பல பிறவிகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறன்னு அர்த்தம். உனக்குள்ள இறைவனை எப்ப நீ தேட ஆரம்பிக்கிறையோ அப்பொழுதே நீ முதல் கட்ட நிலைக்கு வந்து விட்டாய் என்று பொருள். வெளியில் போய் இறைவனை தேடாதே, அகத்துள் இருக்கின்ற இறைவனை தேடு. இப்ப அகத்தில் இருக்கக்கூடிய இறைவனை தேடணும்னா நீ என்ன பண்ணும்? காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம், இது ஐந்தையும் உன் மனதிலிருந்து வெளியேற்றி விட்டால், வள்ளுவர் கூட சொல்வார், காமம், வெகுளி, மயக்கம் இம்மூன்றன் நாம கெட கெடும் நோய். எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் உன் பெயரை ஒற்றை நொடியில் விளம்பரப்படுத்துகிறது எதுவென்றால் உன்னுடைய காமம் என்கிற எண்ணம். துரியோதனன் சீரழிந்து போனதற்கும் ராவணன் சீரழிந்து போனதற்கும் எது காரணமாக அமைந்தது? மனதிலே உதித்த காமம். எவ்வளவு பெரிய சிவபக்தன் ராவணன், அவன் பெயர் அழிந்து போனதற்கு எது காரணமாக அமைந்தது? காமம், வெகுளி, மயக்கம். இம்மூன்றும் நீ ஒவ்வொரு நாளாக சேர்த்து வைத்த உன்னுடைய பெயரை ஒரு நொடியில் தூ என்று அடுத்தவர்கள் உன்னை இழிவாக பேசுகின்ற அளவுக்கு உன் வாழ்க்கை அமைந்து விடுவதற்கு எது காரணமாக அமைகிறது? காமம் என்கிற ஒரு நோய். வள்ளுவர் நமக்கு அழகா எடுத்து சொல்ற. நாம் திருக்குறளை படிக்க மறந்து விட்டோம். இவற்றையெல்லாம் இந்த உடலில் இருந்து நீ நீக்கிடு. இவையெல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா இப்ப அந்த இடம் வெற்றிடமாக மாறும். வெற்றிடமாக மாறுகின்ற பொழுது அந்த இடத்திற்கு ஒரு இருட்டு அகன்று விட்டால் அந்த இடத்திலே ஒளி வந்து சேரும். அதுக்கு உதாரணம் இயற்கையிலே இருக்கு. இப்போ நள்ளிரவுல இருக்கும், காலை 6 மணிக்கு இந்த இருள் எங்கே போனது? இந்த கேள்விக்கு யாராவது விடை சொல்ல முடியுமா? நேற்று இரவு நான் பார்த்த இருள் இன்று காலை எங்கு சென்றது? காட்ட முடியுமா? காட்ட முடியாது. காரணம், கதிரவன் வந்து விட்டான், இருள் தானாக விளை. இப்போ அடுத்த கேள்வி, இப்ப கதிரவன் வந்துட்டான், இந்த இருள் எங்கே சென்றது? இருள் எங்கே சென்றது கேள்விக்கும் விடை இல்லை. சூரியன் எங்கே இருந்தான் இருள் இருக்கின்ற பொழுது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்காது. ஏனென்றால் ஒன்று ஒன்றினுடைய பிணைப்பாக இருக்கக்கூடியது. ஆக இந்த உடலுக்குள் இருந்து இவற்றையெல்லாம் வெளியேற்றி விட்டால், இருள் அகன்று விட்டால், சிவபெருமான் என்கிற ஒளியானது உள்ளே வந்து உட்கார்ந்து கொள்ளும். உள்ள உட்கார்ந்துச்சுன்னா நீங்கள் மிகப்பெரிய ஞானியாக மாறி விடுவீர்கள். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தே உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று யானிருந்து ஓம்புகின்றேனே.
அடுத்து ஒரு பாடலோடு நிறைவு செய்ற, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் ஆமே. யான் பெற்ற இன்பம், அவர் என்ன திருமூலர் பெற்ற இன்பம்? இறை இன்பம். அது அவருக்குள்ளே வச்சுக்கல. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், தான் கற்றறிந்த அந்த இறை கல்வியை உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் கேளுங்கள் என்று முரசறைகிறார். எப்படி கிரேக்கத்திலே சாக்ரட்டிஸ் இளைஞர்களை எல்லாம் அழைத்து, இப்படி மூடர்களாக இருக்கிறீர்களே, ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேளுங்கள், ஞானம் பிறக்கும், அறிவு பிறக்கும் என்று எப்படி சாக்ரட்டிஸ் சொன்னாரோ, அப்படி திருமூலர் நம்முடைய சைவ பெருமக்களுக்கு சொல்கிறார், யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம். ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், யாராருக்கு என்ன மந்திரம் பிடிக்கிறதோ, இல்லைங்க எனக்கு ஓம் நமோ நாராயணா தான் பிடிக்குமா சொல்லிட்டு, நமச்சிவாய மந்திரம் தான் பிடிக்குமா சொல்லிட்டு, சரவண பவ என்ற மந்திரம் தான் பிடிக்குமா சொல்லிட்டு போ. ஏன்னா நீ எந்த மந்திரத்தை சொன்னாலும் மூல மந்திரமாக இருக்கக்கூடிய சிவாய நம என்ற மந்திரத்திற்குள் எல்லாம் அடக்கம் என்ற காரணத்தினால் நீ எதை வேண்டுமானாலும் சொல்லிட்டு போ. சொல்கின்ற வார்த்தை எதுவாக இருந்தாலும் அனைத்தும் எம் சிவத்தையே வந்து சாரும். ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் ஆமே. நீங்க அந்த மந்திரத்திற்குள் இறங்கி அந்த மந்திரத்தை சொல்ல 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 உங்கள் நாக்கிலே தவறான வார்த்தைகள் வருமா? நாவிற்குள் இனிமையான வார்த்தை இருக்கிறதே, பிறகு தவறான வார்த்தை வருமா? காயிருப்ப கனி கவர்ந்தது. நம்ம வார்த்தைக்குள்ள சிவனுடைய மந்திரத்தை சொல்ல சொல்ல நமக்குள்ளே தானா இயல்பாவே தவறான வார்த்தைகள் வார்த்தைக்குள் வராது. தான் பற்ற பற்ற தலைப்படுமா. தேனிற்குள் இன்பம் கருப்பு சிவப்பு, வானிற்குள் ஈசனை தேடும் மதியிலே, தேனிற்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தான். திருமூலருடைய பாடல்கள் எல்லாமே உனக்குள் இருக்கின்ற இறைவனை தேடு, அகத்துள் இருக்கின்ற ஆனந்த கூத்தனை நாடு என்பதுதான் திருமூலருடைய தத்துவங்கள். தேனிற்குள் இன்பம் கருப்போ சிவப்போ, தேனை எடுத்து நாவல வைக்கிறோம், இனிப்பா இருக்குது. இந்த இனிப்பு என்ற சொல்லிற்கு நிறம் என்ன? தேன் என்கின்ற பொருளுக்கு நிறம் கருப்பாக இருக்கலாம். நிறத்தினுடைய அந்த பொருளினுடைய நிறம் கருப்பு, இனிப்பினுடைய நிறம் என்ன சொல்ல முடியுமா? தேனிற்குள் இன்பம் கருப்போ சிவப்போ, வானிற்குள் ஈசனை தேடும் மதியிலே. வானத்துல போய் ஈசனை தேடுகிற அறிவிலிகளே, தேனிற்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல், தேனுக்குள்ள இனிப்பு என்கிற இன்பம் எப்படி மறைந்திருக்கிறதோ அப்படி ஊனுக்குள் ஈசன் ஒளிஞ்சிருக்காண்டா, உன் உடம்புக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறான், அதை போல் தேடு என்று சொல்கிறார் நமக்கு திருமூலர். யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின். நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லக்கூடிய மந்திரங்கள் கிடைக்கின்ற நேரத்தில் எல்லாம் சிறிது நேரம் கிடைக்கிறதா? அந்த கிடைக்கின்ற நேரத்தில் 4 கெட்ட வார்த்தைகளை பேசுவதற்கு பதில் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிட்டு போ, கொஞ்சம் புண்ணியமாவது நம் வாழ்க்கையிலே வந்து சேரும். ஒருவனுடைய வாழ்க்கையின் பொருள் நிறைய சேர்க்கிறான், பொருளை சேர்த்த பின்னால நோய் வந்து நம்ம உடம்புக்குள்ள நுழையுது. இப்போ பெருஞ்செல்வத்தை சேர்த்துட்டோம், மருத்துவர்கிட்ட போறோம், ஒரு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையோ இல்ல இதயத்துல ஸ்டட்டா அதை வைக்கிற ஒரு அறுவை சிகிச்சையோ ஏதோ ஒண்ணு பண்றோம். எவ்வளவுங்க ஐயா தொகை? 3 லட்சம் ரூபாங்க. முதல்ல 2 லட்சம் ரூபாய் கட்டுங்க, உங்களுக்கு ஆபரேஷன் முடிஞ்ச பின்னால 1 லட்சம் ரூபாய் கட்டுங்க. இப்படி சொல்லக்கூடிய ஒரு மருத்துவரிடம் நீங்கள் யாராவது பேரம் பேசுகிறீர்களா? பேசுவது கிடையாது. ஏனென்றால் நம் உயிர், என்னிடம் 5 கோடி இருக்கிறது, அவன் என்ன 3 லட்சம் தானே கேட்கிறான்.
பரவாயில்ல, நீ என் உயிரை காப்பாற்று, மருத்துவரிடம் கொடுக்கிறோம். அடுத்து ஒரு மருந்தகம். இப்ப ஒரு மருத்துவர் ஒரு சீட்டை எழுதி கொடுக்கிறார், இந்த மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. நாம கொண்டு போய் மருத்துவர்கிட்ட நம்ம உடம்ப ஒப்படைச்சிட்டோம், உடலையும் உயிரையும் அவர் எப்படியும் காப்பாத்திருவார். அடுத்து சரியான மருந்து தான் கொடுப்பான்னு யாருக்கிட்ட? பார்மசி கிட்ட கொண்டு போய் சீட்டை கொடுக்குறோம். அவர் கொடுக்கிற மருந்த ₹1 கூட குறைவில்லாமல் நாம் வாங்கி வந்து மருந்தை சாப்பிட்றோம் 3 வேளை. இவரிடம் கேள்வி கேட்கவில்லை, மருந்தகத்தாரிடம் கேள்வி கேட்கவில்லை. அடுத்து பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு பெரிய நிறுவனத்தில் சேர்க்கிறோம். சேர்க்கின்ற பொழுது ஒரு கல்விக்கூடத்திலே இந்த ஊரிலே யார் அதிகமா பீஸ் வாங்குறானோ அந்த கல்விக்கூடம் தான் சிறந்த கல்விக்கூடம் என்பது நம்முடைய கணிப்பு. எவன் குறைவா பீஸ் வாங்கினா அது சரியில்லை. யார் அதிகமா அந்த கட்டட அமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் யார்கிட்ட அதிகமா இருக்குதோ அவங்கிட்ட போய் தான் நம்ம பிள்ளைகளை ஒப்படைக்கிறோம். ₹1 கூட குறைன்னு சொல்லல. ஆக 3 இடங்களில், உதாரணத்திற்கு மட்டும் சொல்கிறேன், இந்த 3 இடங்களிலும் நாம் பேரம் பேசுவது கிடையாது. ஆனால் நம் வீதிக்குள்ளே ஒரு விவசாய பெண்மணி கூடையிலே கீரையை கொண்டு வருவாள். ஒரு கட்டு ₹10. அவளிடம் உட்கார்ந்து கொண்டு ஒரு ₹2 குறைய, ஒரு ₹3 குறைய என்று பேரம் பேசுகிறோமே. ஒரு விவசாயி இன்றைய காலகட்டத்திலே தன்னுடைய விளைபொருட்களை உற்பத்தி செய்து வயலில் இருந்து விற்பனைக்கு கொண்டு வருவதே கடினம். அப்படி கொண்டு வந்த ஒரு விவசாயியிடம் பேரம் பேசுகிறோமே, நம்மிடம் மனித இரக்கம் இருக்கிறதா? அங்கே லட்சங்களிலே நாம் பேரம் பேசுவது இல்லை, அது சுயம் சார்ந்த வாழ்க்கை என்ற காரணத்தினால். ஆனால் உழைத்து ஒருவன் வீதியிலே விற்பனை செய்கின்ற ஒருவனிடம் பேரம் பேசுகிறோமே, நம் இதயத்திலே இறைவன் வந்து அமர்வானா? இந்த உலகத்துக்கே உணவை கொடுக்கக்கூடிய அவனிடம் போய் இன்றைக்கு உலகத்தினுடைய தலைவனாக இறைவனுக்கு பிறகு இருக்க வேண்டியவன் ஒரு விவசாயி. ஆனால் அவனுடைய நிலைமையோ இன்றைக்கு கீழான நிலை. அவனிடம் பேரம் பேசி தன்னுடைய உயர்ந்த நிலையை அவனிடம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். இன்றிலிருந்தாவது அந்த விவசாயிகளுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று சொன்னார். பல இழப்புகளை தாண்டி, பல சூறாவளிகளை தாண்டி, பல ஆலங்கட்டி மழைகளை தாண்டி தன் வாழ்வாதாரத்தை அவன் எண்ணி காத்து கொண்டிருப்பது தன் வயலிலே விளைகின்ற பொருட்களை வைத்து. இறைவன் அவனை பல நேரங்களில் தண்டிக்கிறான். இருப்பினும் அவன் வாழ்வாதாரம், நம் வயிறு நிறைய வேண்டும் என்று சொன்னால் அவன் வாழ்வாதாரம் பெருக வேண்டும். இனி வருகின்ற காலங்களிலாவது பேரம் பேச வேண்டிய இடத்தில் பேரம் பேசாமல், நம் வயிற்றுக்கு சோறு இடுகின்ற அவனிடம் பேரம் பேசாமல் நல்லது ஒரு வாழ்வை, சிவமந்திரமே திருமந்திரம் என்று சொல்லப்படுகின்ற திருமூலருடைய 3000 பாடல்கள், மூலன் உரை செய்த 3000 தமிழ், நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் உரையோடு சேர்த்து புத்தகங்கள் வாங்கி நீங்கள் அந்த உரைகளை படிக்கின்ற பொழுது நீங்கள் அகத்துள்ளே அந்த சிவபெருமானை தேடி கண்டடையலாம் என்று கூறி வாய்ப்பினை நல்கிய வில்வாத்திரி அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.